உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மனிதனுடைய நீண்ட ஆயுளுக்கு மருத்துவம் காட்டுகின்ற வழிகாட்டு முறைகளை பற்றி தொடராக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் தேனை பற்றியும் அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட மருந்துகளை பற்றியும் நான் கூறினேன். இன்று நான் எடுத்துக்கொண்டிருக்கின்ற டாபிக் ஹார்மோன். ஹார்மோன் என்றால் தமிழிலே இயக்கு நீர் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இன்னும் கூற வேண்டுமென்றால் இயக்குனர். ஒரு படத்தினுடைய இயக்குனர் எவ்வளவு முக்கியமோ, டைரக்டர், அந்த உடம்பிலே இருக்கக்கூடிய அனைத்து அவயவங்களையும் இயக்குகின்ற இயக்குனராக இந்த ஹார்மோன், இந்த கெமிக்கல் வேலை செய்கிறது. கோடிட்டு சொல்ல விரும்புகின்றேன், ஒவ்வொருவரும் நம்மளுடைய காரிலே அடிக்கடி பார்ப்பது பெட்ரோல் டேங்க். பெட்ரோல் டேங்கை பார்க்காமல் காரை எடுக்க முடியாது. மனித உடலிலே நீங்கள் பார்க்க வேண்டியது ஹார்மோன் டேங்க். பிறந்ததில் இருந்து அவருடைய கடைசி மூச்சு வரைக்கும் அவருடைய உடம்பிலே ஹார்மோன்களை சுரப்பதற்காக வேண்டி முக்கியமான ஹார்மோன் சுரப்பிகளை இறைவன் படைத்திருக்கின்றான். அதை எண்டோக்ரைன் சிஸ்டம் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள். மூளையிலே ஹைப்போதலாமஸ் அண்ட் பிட்யூட்டரி, கழுத்து பகுதியிலே தைராய்டு, நம்முடைய கிட்னிக்கு மேலே அட்ரீனல் கிளான்ஸ். இவை நானும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது. ஆண்களுக்கு என்று டெஸ்டிஸ், பெண்களுக்கு என்று ஓவரிஸ். டெஸ்டிஸிலிருந்து டெஸ்டோஸ்டிரான், ஓவரியிலிருந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இந்த இயக்கு நீர்கள், இந்த ஹார்மோன்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய உடலை நீடித்த ஆயுள் மட்டுமல்ல, உங்களுடைய இனவிருத்தி உறுப்புகளையும் செயல்படுத்தக்கூடியது. ஃபார் ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி மேரிட் லைஃப், ஆல்வேஸ் எவ்ரி இயர் செக் யுவர் ஹார்மோன் டேங்க். இரத்தத்தில் உங்களுடைய ஹார்மோன் சுரப்பிகள் எப்படி செயல்படுகிறது, அதன் அளவுகள் என்ன என்பதை நீங்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறை, ஒரு குறிப்பிட்ட 25 வயதை தாண்டியவர்கள் கட்டாயமாக இதை செய்து கொள்வது. உங்களுடைய மாஸ்டர்கள் செக்கப்பில் ஹார்மோன் லெவல் எப்படி இருக்கின்றது என்று நீங்கள் சோதித்து பார்த்து கொண்டால் நீண்ட ஆயுளினுடைய முக்கியமான குறிக்கோள் அது நிறைவேறிவிடும். ஹார்மோன் சுரப்பை கூட்டக்கூடிய உணவு முறைகள் என்ன, இதை பின்னால் நாம் விரிவாக பார்க்கலாம். நாம் முதலிலே தொடங்குவது மனிதனுடைய நீண்ட ஆயுளுக்கு தூங்க வைப்பது மெலட்டோனின் என்கின்ற ஹார்மோன். அதுதான் இந்த ஹார்மோன் ஆர்கெஸ்ட்ராவினுடைய முதல் இது. அதை தொடர்ந்து நமது ஹைப்போதலாமஸ் என்கின்ற அந்த உறுப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள், பிட்யூட்டரியிலிருந்து சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் தைராய்டிலிருந்து தைராய்டு ஹார்மோன், பிட்யூட்டரியிலிருந்து எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச் அண்ட் ப்ரொலாக்டின் போன்ற ஹார்மோன்கள் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகின்றேன். அதே மாதிரி அட்ரீனல் கார்டெக்ஸ் அண்ட் அட்ரீனல் மெடுலா, இவற்றில் சுரக்கக்கூடிய அந்த கார்டிசோல் அண்ட் ஆல்சோ அட்ரீனலின், நார் அட்ரீனலின் ஹார்மோன்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறது, இவற்றை நாம் வருடத்திற்கு ஒரு முறை பரிசோதித்துக் கொள்வது மிக மிக முக்கியம். தைராய்டு ஹார்மோன் என்பது அவனுடைய உடல் வளர்ச்சியை மட்டுமல்ல, உதாரணமாக ஒரு பிறந்த குழந்தையினுடைய உடலிலே இருந்து பிட்யூட்டரி, தைராய்டு இவற்றையெல்லாம் நீக்கிவிட்டு ஒரு பரிசோதனை செய்த ஒரு விஞ்ஞானி பின்னாடி அவர்களுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு சர்க்கஸ் குள்ளர்களாக நாங்கள் காமெடி சீனில் சர்க்கஸில் பார்க்கின்றோமே, அவர்களெல்லாம் அந்த லெவலுக்கு போவதற்கு அதை தைராய்டு கிரிட்டின்ஸ், பிட்யூட்டரி கிரிட்டின்ஸ் என்று கூறுகிறோம். இவை அனைத்தும் உங்களுடைய உடல் வளர்ச்சி மட்டுமல்ல, அதே நேரத்திலே ஆண்கள் அவர்களுடைய பருவ வயதை அடைகின்ற பொழுது, பெண்கள் அவர்களுடைய பருவ வயதை அடைகின்ற பொழுது அவர்களுடைய அந்த ரீப்ராடக்டிவ்ஸ், இனவிருத்தியினுடைய அந்த குழந்தைகள் பின்னாடி அவர்களுடைய சந்ததியினை உற்பத்தி செய்வதற்கும், அதே நேரத்திலே அவர்களுடைய உடல் வளர்ச்சிக்கும், இவை அத்தனைக்கும் ஆண்மைக்கும் பெண்மைக்கும் உரிய ஹார்மோன்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இத்தகைய முக்கியமான கெமிக்கல் ஆகிய ஹார்மோன் நம்முடைய உடலிலே எந்த அளவுக்கு சுரக்கிறது என்பதை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பரிசோதனை செய்து கொண்டால் அவர்களுக்கு ஆரோக்கியமான உடல் மட்டுமல்ல,
நிம்மதியான வாழ்க்கை மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கை மட்டுமல்ல, குழந்தை பிறப்பு ஆக மொத்தத்தில் டோட்டலில் அவர்களுடைய பாதிப்புகள் எல்லாம் இல்லாத இன்பமயமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த இயக்குனர்கள் தான் முக்கியம். அதனால்தான் அந்த ஹார்மோன் என்ற ஆங்கிலத்தில் உள்ள வார்த்தைக்கு இயக்குநீர் என்று பெயர் வைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. ஆனால் உண்மையிலேயே உங்களை இயக்கிக் கொண்டிருப்பது, ஆண்களை ஆண்களாகவும் பெண்களை பெண்களாகவும் இயக்கிக் கொண்டிருப்பது இந்த ஹார்மோன் சுரப்பிகள் தான். எவ்வளவு முக்கியமான இந்த திரவம் என்பதை நீங்கள் போக போக தெரிந்து கொள்வீர்கள். உங்களை வளர்ப்பது மட்டுமல்ல, உங்களை பாதுகாப்பதும் அதுதான். எனவே திரும்ப நான் கூறுகின்றேன், எப்படி ஒரு டிரைவர் தன்னுடைய காரை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு முன்னாடி செக் பண்றது கார் அந்த பெட்ரோல் டேங்க் என்று கூறினானே, அதே மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி பார்க்க வேண்டியது உங்களுடைய உடலில் இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹார்மோன் டேங்க் அளவு குறைந்து விட்டால் அத்தனையும் குறைகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வருடத்திற்கு ஒருமுறை ஹார்மோன் பரிசோதனை செய்வது முக்கியமான அத்தியாவசியமான ஒன்று என்பதை நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நீண்ட ஆரோக்கியத்துடைய முக்கியமான அம்சம் ஹார்மோன் பரிசோதனை. அதற்காக வேண்டி எடுத்துக்கொள்ள வேண்டிய ஹார்மோன் ஊசிகள், மாத்திரைகள் எல்லாம் உங்கள் மருத்துவரிடம் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே ஹார்மோன் தான் உங்களையும் உங்கள் உடலையும் உங்கள் உயிரையும் அதை இயக்குகிறது. அந்த இயக்குனரை நீங்கள் மறக்காமல் பரிசோதித்துக் கொள்ளுங்கள். ஹார்மோன் பரிசோதனை மிக மிக முக்கியம். நீண்ட ஆயுளுக்கு முக்கியம். இதனால் கிடைக்கின்ற மருந்துகளும் ஊசிகளும் முக்கியம் என்பதை வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன்.